guys, welcome to Peter Vlogs Tamil. நான் தான் உங்கள் பீட்டர் பேசுகிறேன். அடிக்கடிக்கு நம்ம 220 வீடியோலேயே சந்திக்கிறோம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 220 பைக்குக்கு பார்த்தீங்கன்னா டியூக் காப்பி இண்டிகேட்டர் வந்து நம்ம போட்டிருப்போம். எப்போவுமே வந்து ஒரிஜினல் இண்டிகேட்டர் ஒரிஜினல் தான், காப்பி வந்து வேஸ்ட்டு. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் டியூக் காப்பி இண்டிகேட்டர் 4 இண்டிகேட்டர் போட்டிருந்தேன். ஃப்ரண்ட்டில் 2, பேக்கில் 2. பேக்கில் 2 போட்டிருந்தேன். பேக்கில் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போயிடுச்சு, அதாவது அந்த கலரே எரியாமல் ஃபியூஸ் போயிடுச்சு. அதனால் என்ன பண்ணேன், ரைட் சைடில் வந்து ஒரிஜினல் இண்டிகேட்டரே போட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கே வாங்க காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இண்டிகேட்டரு, இது காப்பி இண்டிகேட்டரு. ஒரிஜினலுக்கும் காப்பிக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியும். இப்போ நான் இண்டிகேட்டர் போடுறேன், எப்படி எரியுதுன்னு மட்டும் பாருங்கள். இது ரெண்டுத்துக்கும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ரைட் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். ஒரிஜினல் இண்டிகேட்டர் வந்து இப்போ எரியுது. டியூக் ஒரிஜினல் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ எரியுது. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தண்ணியெலாம் போயிட்டு லைட்டு வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. இந்த டியூக் காப்பி இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வேலிடிட்டியே இல்லை, சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நான் ஒரிஜினல் தான் போட்டிருக்கேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இண்டிகேட்டர் போயிடுச்சு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேரிங் கிட்ட வர 2 இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா அது 2 நல்லா தான் இருக்குது, அதை நான் கழட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு டியூக் காப்பி இண்டிகேட்டர் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம ஒரிஜினல் இண்டிகேட்டர் வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 இண்டிகேட்டரையும் கழட்டிட்டேன். டியூக் காப்பி இண்டிகேட்டர் வந்து ஃப்ரண்ட்டில் 2 இருக்கும், அந்த 2த்தையும் கழட்டிட்டேன். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஃபேரிங் இண்டிகேட்டர் வாங்கிட்டு வந்துட்டேன். 220க்கு R15 வெர்ஷன் 3 CBR இந்த மாதிரி வண்டிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேரிங் இண்டிகேட்டர்லாம் அப்படியே ஃபேரிங்கோடு இப்படி ஒட்டிக்கிட்டு வரும். எதுலேயுமே வந்து இடிக்காது, நல்லா சூப்பராக இருக்கும். இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ப்ளூ கலரில் எரியும், சுற்றி எல்லோ கலரில் எரியும். வண்டியும் ப்ளூ கலரு, நடுவில் வந்து ப்ளூ கலரில் எரியும் போது சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம இந்த நடுவில் எரியிற இந்த ப்ளூ கலரை வந்து பிரேக் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பார்க்கிங் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இதை சுற்றி வர கலர் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் எரியும். இப்போ இந்த ஃபேரிங் 2 இண்டிகேட்டரை பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் போட்டுற போகிறோம். ஃப்ரண்ட்டில் இருக்கிற காப்பி இண்டிகேட்டரை பேக்கில் போட்டுற போகிறோம். இப்போ இந்த 2 ஃபேரிங் இண்டிகேட்டரும் பார்த்திங்கன்னா 2 சைடும் வர ஃபேரிங்கில் நம்ம போட்டுற போகிறோம். ஃப்ரண்ட்டில் டியூக் காப்பி இண்டிகேட்டர் இருந்தது பார்த்திங்களா, அது தூக்கி ஒர்க் ஆகாமல் போன இந்த இண்டிகேட்டரில் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா எம்டியாக தான் இருக்குது, எந்த ஒரு இண்டிகேட்டரும் இல்லை. லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே எம்டியாக தான் இருக்குது. இப்போ அந்த ரெண்டுமே எம்டியாக இருக்கிற இந்த 2 இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஃபேரிங் இண்டிகேட்டர் போட்டுடலாம். கைஸ், இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற நம்பர் பிளேட்டும் ஃபேரிங்கோட ஷீல்டும் கழட்டிட்டோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேட்டரை வந்து இந்த ஹோல்ஸ் வெளியே உள்ளேருந்து போல்டு போட்டு டைட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஃபேரிங் இண்டிகேட்டரை ரப்பர் புஷ்ஷோடு வரும், அந்த ரப்பர் புஷ்ஷோடு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கைஸ், இதுதான் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டரு, ஃபேரிங் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. இதை சுற்றி நமக்கு எல்லோ கலரில் எரியும், நடுவில் ப்ளூ கலரில் எரியும். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் புஷ்ஷு ஃபேரிங்கில் வந்து நல்லா க்ரிப்பாக நிற்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா ஒரு போல்டு இருக்கும், போல்டு, இது உள்ள ஒரு வாஷர் இருக்கும். இது ஏன் இந்த அளவுக்கு லென்த்தாக கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரில. அதே மாதிரி இதில் வர ஒரு ஒயருக்கு மேலே ஒரு ரப்பர் வரும், அந்த ரப்பர்லாம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான். அந்த ரப்பரெல்லாம் கழட்டிட்டு ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு அப்படியே ஒரிஜினலாக பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா 3 கலர் ஒயர் வருது. இண்டிகேட்டர்னாலே பொதுவாக 2 கலரில் தான் வரும், இதில் பார்த்திங்கன்னா 3 கலரில் வருது. இதில் ஒன்று பார்த்திங்கன்னா எர்த்து, பிளாக் வந்து எர்த்து, இந்த ரெட்டு வந்து அந்த ப்ளூ கலர் லைட் ஏரியறதுக்கு, இண்டிகேட்டருக்கு வந்து இந்த பச்சை கலர் லைனு, இண்டிகேட்டருக்கு வந்து பச்சை கலர் லைனு, நடுவில் எரியிற அந்த ப்ளூக்கு ரெட் கலர் ஒயரு, இது வந்து பிளாக் பாடி எர்த்து. இந்த அப்படி தான் இருக்கும் போல. இது வந்து ஃபுல் டைட் பண்ண வேணாம், ஃபுல் டைட் பண்ணிங்கன்னா இந்த ஃபேரிங் இண்டிகேட்டர் வந்து உடஞ்சிரும். நார்மல் டைட் பண்ணாலே போதும்.
இந்த போல்ட்டு வந்து எண்டு வரைக்கும் டைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு டைட் ஆனாலே போதும், நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வீடியோலேயே சொன்ன மாதிரியே இதில் வந்து 3 ஒயர் இருக்குது. இதில் வந்து இந்த ரெட் ஒயரை மட்டும் விட்டுருங்க. இந்த பிளாக்கு க்ரீனு இந்த 2 ஒயரில் தான் நம்ம இண்டிகேட்டர் லைன் எடுக்க போகிறோம். லைன் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்லாம் வந்து டேரெக்டாக ஒயர் மூலமாக டேப் அடித்து வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாக்கெட் மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஃபேரிங்கெல்லாம் ஈஸியாக கழட்டணுன்னா இந்த மாதிரி சாக்கெட் இருந்தால் தான் ஈஸியாக பிடுங்கிட்டு சாக்கெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஃபேரிங்லாம் ரிமூவ் பண்ண முடியும். அதனால் இதோட ஆப்போசிட் சாக்கெட் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கா க்ரீன் கலரில், அதோட ஆப்போசிட் சாக்கெட் இது தான். இப்போ இந்த ஒயரை வந்து நம்ம சாக்கெட் மாதிரி மேக் பண்ண போகிறோம். ஒயரை வந்து சீவிட்டு ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு இதை வந்து அப்படியே ஒரிஜினலாக மேக் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 2 பின் சாக்கெட் ரெடி. வண்டிலேயே பார்த்தீங்கன்னா 2 பின் தான் இருக்கும். இதை அப்படியே ப்ளக்இன் பண்ணால் முடிஞ்சிச்சு. இந்த ரெட் ஒயரை மட்டும் விட்டுருங்க. வண்டியில் இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடு ஃபேரிங் இண்டிகேட்டர் வந்து நம்ம சாக்கெட் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அவ்வளோதான். இப்போ நமக்கு வண்டியில் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் சாக்கெட் வந்து ரெடி. ஆப்போசிட் சாக்கெட் பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சாக்கெட் இருக்குது. இதை அப்படியே நம்ம இதோட ப்ளக்இன் பண்ணிட்டோன்னா இண்டிகேட்டர் வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம நடுவில் இருக்கிற இந்த ப்ளூ கலர் லைட்டுக்கு மட்டும் நம்ம லைன் கொடுக்கலாம். இப்போ நம்ம வண்டியில் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடு இண்டிகேட்டர் வந்து லைன் கொடுத்துட்டோம். ஒரே ஒரு ரெட் கலர் ஒயரை மட்டும் விட்டுருப்போம் பார்த்திங்களா, இந்த ரெட் ஒயர் இது தான். இப்போ இந்த ரெட் ஒயரில் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு ரெட் ஒயரை வந்து நம்ம டேப் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு இண்டிகேட்டருக்கு எடுத்துகிட்டு போனோம். இப்போ இந்த அடிஷ்னலாக நம்ம ஒரு ரெட் கலர் ஒயர் எடுத்துகிட்டு வந்திருப்போம் பார்த்திங்களா, இந்த ரெட் ஒயரை வந்து ரைட் சைடில் வர இண்டிகேட்டர் லைனுக்கு எடுத்துகிட்டு போகலாம். கைஸ், நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து வர ஒரு அடிஷ்னலான ஒரு ரெட் கலர் ஒயரை வந்து கீழே பார்த்திங்கன்னா இது வழியாக எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இந்த ரப்பருக்கு பார்த்திங்களா, இந்த ரப்பருக்கு உள்ளே எடுத்திருக்கேன். இந்த ரப்பருக்குள்ளே ஏன் எடுத்திருக்கேன்னா, நான் என்னோடய வண்டியில் ஹெட்லைட் ஆன் ஸ்விட்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, இதில் வந்து லாஸ்ட் எண்டில் வந்து இப்படி நம்ம ரைட் சைடுக்கு ஃபுல்லாக நவுத்திட்டோன்னா ஆஃபு. ஃபஸ்ட்டு சுவிட்ச் வந்து பார்க்கிங் சுவிட்சு, நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்லைட் சுவிட்சு. இந்த ஃபஸ்ட்டு ஒரு சுவிட்சு போட்டோடனே நமக்கு இந்த ஸ்விட்ச் லைட்டு அப்புறம் பேக்கில் டேஞ்சர் லைட்டு, ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த பார்க்கிங் லைட்டு எரியறதுக்கான அந்த ஃப்ரண்ட்டு ஒரு நம்ம ஸ்விட்ச் லைன் இதில் கொடுத்துருப்போம் பார்த்திங்களா, அந்த ஃபஸ்ட்டு சுவிட்சில் லைன் வர மாதிரி இதில் நான் ஒயர் கொடுக்க போகிறேன். அது இதில் எதுன்னு பார்த்திங்கன்னா, உங்கள் வண்டியிலே ஒரு ரெட் கலர் ஒயர் ஒன்று வரும். அது எதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்விட்ச் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்விட்சிலே வந்து ஒரு ரெட் கலர் ஒயர் வரும். நான் அடிக்கடிக்கு ஹெட்லைட் ஆன ஸ்விட்ச் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா இதுதான் இந்த ரெட் கலர் ஒயரு, மெல்லிஸாக வரும். அந்த ரெட் கலர் ஒயரில் தான் நம்ம பேக்கில் லைன் எடுத்துகிட்டு இருப்போம், பேக்கில் டேஞ்சர் லைட்டுக்கு லைன் எடுத்துருப்போம். அந்த ரெட் கலர் ஒயரில் வந்து நம்ம ஒயரை வச்சு செக் பண்ணலாம் லைட் எரியுதான்னு. ஒயரில் வந்து லைன் வருதான்னு இல்லையான்னு செக் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டியா? இப்போ வந்து எந்த ஒரு சுவிட்சும் போடல, ஹெட்லைட் ஆன சுவிட்சு. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சுவிட்சு மட்டும் போடு, ஆஃப் பண்ணு, போடு,
கைஸ் லைட் எரியுது பாருங்கள். இதில் வந்து ஒரு பக்கத்துக்கு நம்ம லைன் கொடுக்கல. இதில் இந்த ரெட் கலர் ஒயரை மட்டும் அப்படியே அதிலே போய் லைன் கொடுத்துட்டேன்னா இதுவும் எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு லைட் எரியுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக போட்டு காமிச்சேன். அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறா. அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடுது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஹெட்லைட் ஆன சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா வண்டியில் இந்த டிஸ்பிளே அப்புறம் சுவிட்ச் லைட்டு எல்லாமே எரியும். அந்த ஃபஸ்ட்டு இக்னிஷன் லைட்டை ஆன் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் லைன் அதுதான். அதில் தான் இந்த லைன் கொடுத்துருக்கேன். பகல்லலாம் பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து ஓட்ட போகிறது கிடையாது. அதனால் நைட்டில் மட்டும் இந்த மாதிரி ப்ளூ கலரில் வண்டியில் லைட் எரிஞ்சிச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் அதை வந்து பார்க்கிங் லைட்டோட ஃபஸ்ட்டு ஸ்விட்சில் லைன் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து எல்லாத்துக்கும் லைன் கொடுத்துட்டு கரெக்டாக டேப்லாம் அடிச்சுட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் அவ்வளோதான். நான் அந்த ரெட் கலர் ஒயர் அடிஷ்னலாக கொண்டு வந்தேன் பார்த்திங்களா, அது வந்து லைன் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணி திரும்பவும் செக் பண்ணிக்கலாம். தினா வண்டி சாவி ஆன் பண்ண. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சுவிட்ச் மட்டும் போடு. ஃபஸ்ட்டு ஒரு சுவிட்ச் போட்டோடனே வண்டியில் இருக்கிற எல்லா லைட்டும் எரியுது. அந்த ஃபேரிங் இண்டிகேட்டரோட லைட்டும் எரியுது. ரைட் சைட்லேயும் எரியுது, இப்போ லெஃப்ட் சைட்லேயும் எரியுது. ஆஃப் பண்ண. ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ஆன் பண்ண. இப்போ லைட் எரியும். இப்போ நமக்கு பக்காவாக இருக்கும். இப்போ நமக்கு ஃபேரிங் இண்டிகேட்டரோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இந்த ரிப்பேரான இந்த டியூக் காப்பி இண்டிகேட்டர் மட்டும் மாற்றணும். ஃப்ரண்ட்டில் இருந்த டியூக் காப்பி இண்டிகேட்டரை எடுத்து பேக்கில் வந்து போட்டுடலாம். பேக்கில் போட்டோன்னா மொத்த இண்டிகேட்டரோட வேலை முடிஞ்சிருது. ஓகே கைஸ், வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. 220க்கு ஃபேரிங் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். மற்ற இண்டிகேட்டரோட கம்பேர் பண்ணும்போது ஃபேரிங் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எதனால் நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேரிங் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேரிங்கோடய ஒட்டிக்கும். இதே நம்ம டியூக் இண்டிகேட்டரு இல்லை ஆரோ இண்டிகேட்டரு, டியூக் காப்பி இண்டிகேட்டரு, அப்புறம் இந்த ஆரோ இண்டிகேட்டரு, இந்த மாதிரி நிறைய மாடிஃபை இண்டிகேட்டர்லாம் வருது. அதெல்லாம் செட் பண்ணாலும் லென்த்து வந்து இவ்வளோ நீளத்துக்கு வரும். யாராவது வண்டி இப்படி உரசிட்டு போனாலும் அவங்க கால் பட்டு இந்த இண்டிகேட்டர் வந்து மடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ யாராவது இந்த சைடு உரசிட்டு போனால் கூட அவ்வளோ சீக்கிரம் இந்த இடம் உரச முடியாது. ஏன்னா ஹேண்டில் பார் டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் தாண்டி தான் இந்த இண்டிகேட்டரே இருக்குது. அதனால் நமக்கு எதுலேயுமே இடிக்காது. அதே மாதிரி பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்த இண்டிகேட்டரை எடுத்துகிட்டு பேக்கில் போட்டோம். இப்போ பேக்லேயும் ஒர்க் ஆகுது. ஃபேரிங் இண்டிகேட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வண்டி ஆன் பண்ணிட்டேன். வண்டி ஆன் பண்ணிவிட்டு எந்த ஒரு சுவிட்சும் போடல. ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் இண்டிகேட்டர் மட்டும் போடுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டேன். லெஃப்ட் சைடு எரியுது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கில் ரிப்பேர் ஆன டியூக் காப்பி இண்டிகேட்டர் நம்ம பேக்கில் போட்டோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேரிங் இண்டிகேட்டர் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் ரைட் சைடில் வர ஃபேரிங் இண்டிகேட்டர் போடுறேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடு இண்டிகேட்டர் எரிஞ்சிட்ருக்கு. இந்த இண்டிகேட்டர் எரிஞ்சிட்டே இருக்கும்போது நான் பார்க்கிங் லைட்டு போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பார்க்கிங் சுவிட்ச் போட்டிருக்கேன். பார்க்கிங் சுவிட்ச் போட்டோடனே பார்த்தீங்கன்னா நடுவில் ப்ளூ கலரில் லைட் எரியுது. நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. லுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். சரி, ஓகே கைஸ், ஃபேரிங் இண்டிகேட்டர் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. 220க்கு ஃபேரிங் இண்டிகேட்டர் ஃபிக்ஸ் பண்ணது நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா அந்த டியூக்கு காப்பி இண்டிகேட்டர்லாம் வேஸ்ட்டு. டியூக் ஒரிஜினல் இண்டிகேட்டர் நல்லாயிருக்கும், டியூக் காப்பி வேஸ்ட்டு. தயவு செஞ்சு யாரும் காப்பி வாங்காதீங்க. அதோட வேலிடிட்டி வந்து ரொம்ப கம்மி. அதே மாதிரி இந்த மாதிரி ஃபேரிங் டைப்பு இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். 220க்கு வந்து இந்த ஃபேரிங் இண்டிகேட்டர் வந்து நல்லாயிருக்கும். ஃபேரிங் இண்டிகேட்டர் வந்து மற்ற எந்த வண்டிங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும்னு கேட்டிங்கன்னா, பல்சர் 220க்கு நல்லாயிருக்கும், R15 வெர்ஷன் 3க்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி CBR 150, 250ன்னு 2 பைக் இருக்குது. அதுக்கும் வந்து செட் ஆகும். ஏன்னா அது வந்து ஃபுல்லாக ஃபேரிங் இருக்கும். அதனால் அதுக்கு வந்து ஈஸியாக செட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா சூப்பராக ஃபிட் ஆகிடுச்சு. மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். டாட்டா, பை பை.